இப்ப வந்துட்டு நம்ம பெண்கள் குற்றங்கள்னுட்டுன்னு பேசிட்டு இருக்கோம். இந்த 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 மாதிரி சூழல்ல வந்துட்டு பல மாவட்டங்கள்ல வயதானவர்களை குறி வச்சு இந்த கொலை கொள்ளை சம்பவங்களும் நடக்கிறத பார்க்க முடியுது. ஆனா வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு, கொலை கொள்ளையே தமிழ்நாட்டுல குறைஞ்சிருக்கு, காவல்துறை தரப்புல இருந்து உயர் அதிகாரிகள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வராங்க. இப்ப இந்த உண்மை நிலையை காவல்துறை தீர்ப்பும் அரசு காவல்துறை தரப்பும் அரசு தரப்பும் வந்துட்டு மறைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இல்ல, மறைக்கிறதுங்கிறது வாக்குக்காக தான். மக்கள் மத்தியில வந்து நல்ல பேரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது தவறானதை கூட பொய்ய கூட சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்ல நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இருக்குல்ல, என்னென்னலாம் சம்பவங்கள் நடக்குது அதையெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க சொல்றதையெல்லாம் கேட்கிற லெவலுக்கு மக்கள் இல்லை. ஏன்னா ஊடகங்கள் வந்து ஒரு பக்கமா சாஞ்சிட்டாங்க. இன்னைக்கு அஜித்குமாரோட கொலையிலே பாத்தீங்கன்னா ஊடகங்கள் ஒரு முழு சப்போர்ட் முழுசா நின்னாங்களா ஆரம்ப கட்டத்துலன்னா இல்ல. இந்த பிரச்சனை முத்தி போகிற ஸ்டேஜ்ல தான் முக்கியமான ஊடகங்கள்லாம் உள்ள வராங்க. அதற்கு முன்னதாக நானும் பார்த்தேன், அந்த 27 28 எல்லாம் சமூக வலைத்தளத்துலதான் இந்த செய்தி பரவுது. இது மாதிரி காவல்துறையினர்ல இதே வந்து சென்ற ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காதப்பயே ஆரம்பிச்ச மாதிரி ஊடகங்கள் நடந்துகிட்டாங்க, நடந்த மாதிரி நடந்துகிட்டாங்க. அப்ப இன்னைக்கு ஊடக தர்மமும் இல்ல, பல ஊடகங்கள் மூலமாகவும் உண்மைத்தன்மை இல்லாததுனால மக்களுக்கு சமூக வலைத்தளம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா அந்த இடத்துல வந்து நாட்டுல நடக்கிற எல்லா சம்பவங்களையுமே அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கிறதா நான் பாக்குறேன். நான் ஊடகங்களையும் நம்மள மக்கள் முதல்வர் பேசுறதையோ காவல்துறையோட மேல் அதிகாரிகள் பேசுறதையோ யாருமே இன்னைக்கு நம்ப தயாரா இல்லை. சம்பவத்தை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இப்படிதான் நாடு இருக்கு. நாளுக்கு நாள் நீங்க சொன்ன மாதிரி அந்த கொள்ளை அடிக்கிறது, அந்த கொள்ளை தங்கியிருக்கவங்க பண்ணை வீட்டுக்கு போயிட்டு அவங்கள தாக்கிட்டு அங்கிருந்து நகை எடுத்துட்டு ஓடுறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியா நடக்குது. இப்ப இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்குங்க. எப்படின்னா காவல் நிலையத்துக்கு இவன் தான் திருடுன்னு தெரியும். ஓகே, நாம இதை எப்படி சொல்றது? இப்ப எங்களுடைய பகுதியிலேயே, நான் வசிக்க பகுதியிலேயே ஒரு திருட்டு நடந்து 4 மாசம் ஆகுது. எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு, சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் இருக்கும் போது திருடனை கண்டுபிடிக்கல அவங்க. இப்ப நம்ம யார திருடன் நினைக்கிறது? திருடனாதான் திருடன் இல்ல, திருடனுக்கு உதவியா இருக்கவங்களும் திருடன் தானே. கண்டிப்பா. அப்ப இந்த இங்க இங்க யாரையும் இப்ப நம்ம எல்லா காவல்துறையினரையும் நான் குறையா சொல்லலைங்க. உண்மையாக அந்த காக்கி சட்டைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து தியாக உணர்வோட பணியாற்றுகிற காவலர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நாம தலை வணங்குறோம். ஆனா காவல் இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணி இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை பார்த்தேன், முன்னாள் ரவி ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. காவலர்களுக்கு பயிற்சி தேவை, நீங்க உடல் பயிற்சி, உடல் மட்டும் அவங்களுக்கு வலுவா இருக்காங்கிற இடத்தான் நிறைய பாக்குறாங்களே தவிர அவங்க மன ரீதியாக ஒரு வழக்கை அணுகுவதற்கு மன ரீதியாக தயாரா இருக்காங்களாங்கிற பயிற்சி அங்க கொடுக்கப்படல அப்படின்னு கரெக்டா சொல்றாங்க. அதுதான் உண்மை. ஒரு மன ரீதியாகவும் ஒரு காவலர் ஒரு வழக்கை எடுத்து நடத்துறதுக்கு எப்படி அணுகணுமோ அந்த வகையில சைக்கோமெட்ரிக்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. அதுதான் உண்மை. அதான் ஃபாலோ பண்ணணும், அப்படியெல்லாம் மாறணும். துறை வாரியாக நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. இன்னைக்கு அரசியல்ங்க, இப்ப அறிவு சார்ந்து நம்ம எல்லாம் பேசுறதையெல்லாம் கேட்பதற்கு ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு சினிமா மோகத்திலையும் அரசியல்னாவே பணம் புகழ் வாரிசா இருக்கணுங்கிற அடிப்படையில இன்னைக்கு 10 ஆண்டுகளாக களத்துல நின்று என்னை போன்ற நான் மட்டுமல்ல நிறைய பேர் வந்து மக்களை பற்றி ரொம்பவே நெருக்கமாக சிந்திச்சு அதற்கான தீர்வை நோக்கி நிறைய தீர்வுகளை சொல்றதுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு கொடுத்தால், மக்கள் வாய்ப்பு எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தால் அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் தயாரா இருக்கும். ஆனா இங்க அதை கூட செய்ய முடியாத நிலையில இன்னைக்கு ஊழல் பரவி கிடக்கு. ஒரு தொகுதிக்கு போகணும்னா 30 கோடி இருந்துச்சுன்னா வெற்றி பெற்றலாம். ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா சென்னையிலன்னா ஒரு 5 கோடி இருந்தா ஜெயிச்சிடலாம். உள்ளாட்சி தேர்தல்னா அந்தந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி. இப்ப எல்லாம் சின்னதா இருந்தா கூட 50 லட்சம் 1 கோடி இல்லாம ஜெயிக்க முடியாது. அப்ப பிரச்சனைங்கிறது எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்கு. வாக்காளர்களா இருக்கிற மக்களும் வந்து சிந்திச்சு செயல்பட்டு சரியான நபரோட நம்ம போகணும், சரியான நபரை தேர்வு செய்யணுங்கிற ஒரு தெளிவும் தேவைப்படுது.
இந்த இடத்துல எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு சினிமாவோ எதுலயோ ஒன்னத்துல இருந்துட்டு வந்தவங்க திடீர்னு வந்தா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோ ஒரு நாட்டையோ அவங்க எப்படி கையாள்வாங்க, அந்த அந்த மாதிரியான ஒரு சிந்தனையும் கிடையாது. கிடையாது. ஓகே. ஒரு ஒரு மந்தையான ஒரு கூட்டம் மாதிரி. எதுக்காக அரசியல்ல இருக்கும், அரசியல்ல என்னத்துக்காக இருக்குங்கிறதே இல்ல. இங்க அரசியல் அப்படிங்கிறது முழுமையாக வியாபாரம் போலவும், அரசியல்ல அதிகாரத்துக்கு வந்தா நல்லா நம்ம இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாங்க. இதுவே மாறணும். இதெல்லாம் மாறினாதான் நாம பேசுறதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், சேரும். கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்போ இன்னொரு கொடுமையான விஷயம் வந்துட்டு, திருப்பூர் மாவட்டத்துல வரதட்சணை கொடுமை காரணமா ஒரு 27 வயசு இளம் பெண் தற்கொலை செய்திருக்காங்க. இப்போ கணவரும் அவரது குடும்பத்தினரும் வந்துட்டு தனக்கு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் தொல்லை கொடுத்துதா வந்துட்டு அவங்க ஒரு ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னுட்டு இந்த முடிவை எடுத்திருப்பதா தன்னோட அப்பாவுக்கு அந்த பெண் வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க. இப்ப இந்த வரதட்சணை கொடுமைகள் வந்துட்டு நாட்டின் சாபக்கேடுன்னு நீதிமன்றங்கள் பலமுறை சொன்ன பின்னும் கூட இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ மாப்பிள்ளை தரப்புல வந்துட்டு காங்கிரஸ் பின்னணி சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால திமுகவும் காங்கிரஸும் இதுல தலையிட்டு வழக்க முடிச்சு வைக்க முற்படுறதா அந்த பெண்ணோட அப்பா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு நீதி வாங்கி தரும்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல நான் தற்கொலை அப்படிங்கிறத நான் எல்லாருக்குமே சொல்றேன், எதற்குமே தீர்வாகாது. கண்டிப்பா. இப்ப அந்த பெண் தற்கொலை செஞ்சுக்கிட்டதுனால எதுவுமே இங்க தீர்வு கிடைக்க போறது இல்ல. அந்த அந்த பெண்ணோடைய பிரச்சனை என்னவாக இருந்தாலும் அவங்க பெற்றோரே ஒத்துழைப்பு கொடுக்கலனாலும் அந்த பொண்ணு படிச்சிருக்காங்க, தனிச்சு நின்று அவங்களோட வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கான வழியை தான் பார்க்கணும். ஒரு பெண் திருமணத்திற்காக மட்டுமே படைக்கப்பட்டது போல அவங்க அந்த வாய்ஸ்ல ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி என்னமோ அவங்க ஒரு ஒரு உயிரே திருமண வாழ்க்கைக்காக மட்டுமே படைக்கப்பட்டது போல ஒரு தற்கொலையை செஞ்சுக்கிட்டாங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியலங்க. இன்னைக்கு எல்லா துறைகள்லயும் பெண்கள் பல்வேறு சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களோட கல்யாண வாழ்க்கை சரியில்லையா, அதுல இருந்து எப்படி விடுதலை பெறுறதுங்கிறத நீங்களே முடிவெடுக்கக்கூடிய வயசு இருக்கு, உங்களுக்கான படிப்பறிவு இருக்கு. நீங்க இவ்வளவு உங்க அப்பா 300 பவுன் போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு 3 பவுன் நீங்க வித்தா கூட 2 மாசம் அப்படிங்கிறது நம்மளால வாழ்ற அளவுக்கு இன்னைக்கு நல்ல முறையில நீங்க வேலை தேடி கூட போய்க்கலாம், சொந்த காலில் நிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க உங்க அப்பா அம்மா அவங்களுக்கே புரியலைன்னா கூட நீங்க தனிச்சிருந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு முழு உரிமை 18 வயசுக்கு மேல உங்களுக்கு இருக்கு. நீங்க இப்ப இந்த சூழ்நிலையில இந்த பெண் இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு முடிவுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பண ஆசை, வரதட்சணை அப்படிங்கறதெல்லாம் எத்தனை காலமாவோ இந்த பிரச்சனை இருக்கு. இந்த சம்பவம் நடந்து முடியறதுக்குள்ளேயே கல்யாணம் ஆகி 4 நாள்ல ஒரு பொண்ணு சூசைட் கமிட் பண்ணிட்டுங்கிற செய்தியையும் பாக்குறோம். ஆமா, 4வது நாளே பாக்குறோம். 5 பவுன் போடுற இடத்துல 4 பவுன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லி இன்னொரு பெண்ணை இறந்ததை பாக்குறோம். இந்த வரதட்சணை சார்ந்த விஷயத்துல பெண் வீட்டார் இன்னும் கவனமா இருக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க கொடுத்து வரதட்சணை கொடுத்து ஒரு பேரம் பேசி நாங்க இத்தனை பவுன் போடுறோம், இத்தனை லட்சம் கொடுக்குறோம், இந்த வண்டி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் நீங்க பேசுற மெத்தடை எப்ப கைவிடுறீங்களோ அப்பதான் இது ஒழியும். கண்டிப்பா. எங்க பொண்ணு எங்களால முடியறத நாங்க பாசமா என்ன வேணாலும் செய்வோம், செய்யாம கூட இருப்போம், அவ்வளவுதான். இதுல இந்த மாதிரியான ஒரு இந்த நடைமுறையையே மாற்றி அமைக்கணும்னு நான் சொல்றேன். கண்டிப்பா. அவங்க இப்ப திருமணம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நம்ம காலம் காலமாக நடந்துட்டு இருக்கிறதுல நிறைய மாற்றங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. வரதட்சணை கொடுமையை நாங்க ஒழிக்கணும்னா சட்டம் போட்டாலும் ஒழிய மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் ஒழிய மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும்னா இது மாதிரி பெண் வீட்டார் எந்த விதமான அந்த பிசினஸ் பண்ற மாதிரி ஒரு டீலிங்குள்ள போய் பெண்ணை கட்டி கொடுக்காதீங்க. அந்த டீலிங்குள்ள போனீங்கன்னாவே அங்கவே நமக்கே நம்ம ஆபத்தை தேடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக இவங்கெல்லாம் அந்த அந்த பெண்ணோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கிறது மோசமான செயல், மிக மிக மோசமானது. இதுல நீங்க அரசியலை கொண்டுட்டே வரக்கூடாது. இந்த குடும்பத்துல இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கு, ஓப்பனா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கு அப்படிங்கும் போது அதை நீங்க என்ன மாதிரி செக்ஷன்ல பதிவு பண்ணி அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதை தான் பார்க்கணும்.
நிச்சயமாக திரு இபிஎஸ் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு உதவியாக இருப்பார்னு நான் நம்புறேன். ஏன்னா கண்டிப்பா. இன்னைக்கு அஜித்குமார் அந்த இறந்ததை கூட வழக்கா எடுத்து அதிமுக நடத்திட்டு இருக்காங்க. அது போல பிரித்தனியா அவங்க குடும்பமும் இபிஎஸ் அவர்களை வந்து நம்பிக்கையோட சந்திச்சு எங்களுக்கு நீதி வேணும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாரு. நியாயம் கிடைக்கும். ஏன்னா அந்த பொண்ணோட தம்பி எல்லாம் பேசுறத பார்க்கும்போது மனசு வருத்தமா இருக்கு. சுத்தமா இருக்கு. எதுவுமே தெரியாத அந்த பெண் வந்து எவ்வளவு குழந்தைத்தனமா இருந்திருந்தா இது மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. ஒரு புறம் பார்க்கும்போது மிகவும் செல்லமாக வளர்த்த குழந்தைகள் வந்து அந்த உலகமே இருட்டா போன மாதிரி அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா. அந்த ரொம்ப எதுக்குமே கஷ்டப்படாம எந்த வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்காம எல்லாமே அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான முறையில ஒரு ஒரு குழந்தை வளர்க்கப்பட்டு அதுக்கு எந்த தைரியமும் இல்லாம இதெல்லாம் தாண்டி ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்தை நாம கையாள முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் இல்லாம இனிமே பெண் குழந்தைகளை வளர்க்காதீங்க. மேரேஜ்ங்கிறது பார்ட் ஆஃப் த லைஃப் தான், ஒரு பகுதி தான். ஒரு மனித வாழ்க்கையின் ஒரு பகுதியாகத்தான் அதை பார்க்கணும். அது ஒரு அத்தியாயமா தான் பார்க்கணுமே தவிர மொத்த புத்தகமுமே திருமணம் கிடையாது. கண்டிப்பா. அந்த மனநிலையில நம்ம பெண் குழந்தைகளை வளர்க்கணும். அவங்க 18 வயசுக்கு அவங்க படிச்சு முடிச்ச பிறகு அவங்க சொந்த கால நிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு படிக்க வைக்கிறோம். இன்னைக்கு பெரும்பாலும் பெண் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டோம். அந்த படிப்பை கூட மறந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கிறதுல என்ன இருக்கு? இன்னைக்கு போன உயிர் வருமா? இத்தனை ஆண்டுகள் 27 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா அம்மா இனிமே நிம்மதியா ஒரு நாள் கூட வாழ முடியாது. அவர்களுடைய குற்ற உணர்ச்சி, நல்ல வீட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னு நினைச்சு நாங்க இப்படி பண்ணிட்டோமேன்னு அந்த அம்மா நல்ல குடும்பம் நினைச்சு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு அந்த அம்மா நான் சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. நீதி கிடைக்கிற வரைக்கும் எனக்கு சாப்பாடு கூட வேணான்னு அழுதுகிட்டு. தயவு செய்து பெண் பிள்ளைகள் தைரியமா இருங்க. திருமணத்தை பத்தி திருமணம் அதுக்காக தான் நம்ம இருக்கோங்கிறதெல்லாம் கிடையாது. இது மாதிரியான முட்டாள்தனமான முடிவுகளை இனிமேல் யாரும் எடுக்கவே எடுக்காதீங்க. நம்ம அவர்களை தாண்டி பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல்வேறு துறைகள்ல சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது ஒரு ஆண், அதுவும் தவறு செய்த ஆண், அந்த கணவன் ஒன்ன கொடுமைப்படுத்திருக்காங்க, கொடுமைப்படுத்திருக்காங்க, அவங்களுக்காக போய் விலை மதிப்பெற்ற உயிரை கொடுக்கணுமா? அதனால தற்கொலை தவறானது. இதற்கு அரசியல் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி காங்கிரஸோ திமுகவோ கூட நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய அவப்பெயரை வாங்குவாங்க. மக்கள் மத்தியிலன்னா பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிட்டயுமே மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை வாங்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உருவாகும். தயவு செய்து இதுல எல்லாம் போயிட்டு மனிதாபிமானம் இல்லாம ஈடுபடாதீங்க. உங்களோட அரசியல் இன்ஃபுளுன்ஸ ஒரு லிமிட்டோட வச்சுக்கிங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு மரணம், ஒரு பெண் மரணிச்சிருக்காங்க, அந்த இரக்கம் இல்லாம ஒவ்வொரு பெண்ணையும் உங்க வீட்டு பெண்ணா நினைங்க. எது நியாயமோ அதன் பக்கம் இருக்கணும். உங்க வீட்டு பெண்ணாதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஏதோ பணத்துக்காகவோ அல்லது தெரிஞ்சவங்கிறதுக்காகவோ எதுக்காகவோ நீங்க வந்து அவர்களுக்கு ஆதரவாக நின்னா பெரும் பாவத்துக்கு தான் ஆளாக்கப்படுவீங்க. கண்டிப்பா மேம். கடைசியா ஒரு கேள்வி. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையான மனக்கசப்புகள் அதிகரிச்சுட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப இந்த கூட்டணியும் முடிவு செய்வதில் தொடங்கி கட்சியில யார நியமிக்கணும் அது வரைக்கும் எல்லா விவகாரத்திலையும் 2 பேருக்குள்ளேயும் வந்துட்டு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அதுல வந்துட்டு முரண்களும் இருக்கு, உறுதியா அது அவங்களுக்குள்ள வந்துட்டு பிரச்சனை இருக்குன்றது வெட்ட வெளிச்சமா வெளியிலயும் வந்திருக்கு. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு கட்சி நிர்வாகிகளை நீக்குவது, சேர்ப்பது, அறிக்கை வெளியிடுறது இப்படின்னுட்டுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சௌமியா அன்புமணி அவர்கள் தனக்கு மரியாதை தரலன்னுட்டுன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு வீட்டுக்கு வந்த மருமகளை பத்தி பொதுவுல இப்படி பேசலாமான்னுட்டுன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. இது ஒரு முடிவில்லாத ஒரு சிந்துபாத் கதை போலதான் வந்துட்டு தினம் தினம் பார்ப்பாட்டா பாக்குற மாதிரி இருக்கு. இந்த விவகாரத்துல என்னதான் தீர்வா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? நியாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கட்சியை உருவாக்கியவர் தான் முக்கியம். எல்லா இடத்துலயுமே அந்த ஒரு சங்கத்திலிருந்து அதை கட்சியா மாத்தி அதற்காக பாடுபட்டு பல கிராம 96,000 கிராமங்களுக்கு நான் நடந்து சென்றிருக்கேன், அங்க போயிருக்கேன், இங்க போயிருக்கேன்னு கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்கியவர் டாக்டர் திரு ராமதாஸ் அவர்கள் தான். அவருக்கு தான் முழு உரிமையும் இந்த கட்சியை குறித்த முடிவெடுப்பதற்கான முழு அதிகாரமும் அவருக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான்
நியாயமாவும் நீதியாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவர்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது இது இன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல. இது பல ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நான் இருக்கும் போதுல இருந்தே அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதான். எனக்கே முக்கிய பொறுப்பு கொடுக்கணும்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தினாங்க. அதை அன்புமணி அவர்கள் கேட்கல. அப்புறம் அதன் பிறகு கூட்டணி குறித்து பேசுற இடத்துலயுமே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றத நிறைய இடங்கள்ல கேட்காம இருந்திருக்காங்க. இது ஒரே நாள்ல இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா வந்து வருமானம் வராது. இது பல ஆண்டுகளாக பல இடங்கள்ல நம்ம பேச்சு கேட்க மாட்றாங்க. நம்ம இவ்வளவு பாடுபட்டு உருவாக்குன கட்சி, சரி அப்படிதான் அவங்க முடிவெடுத்து அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போனாங்களான்னாலும் அதுவும் இல்ல. அதையும் பின்னோக்கி தான் எடுத்துட்டு போறாங்க. ஒரு சின்னம் கூட, மாம்பழ சின்னம் கூட நமக்கு கிடைக்குமான்னு தெரியாத ஒரு நிலைக்கு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப 2 தானே உருவாக்குனவங்களுக்குங்க. இன்னொருத்தர் முடிவெடுத்து போறப்ப அது நல்லா போயிடுச்சுன்னா கூட ஆறுதல் அடைஞ்சிருவாங்க. சரி பரவாயில்ல, நம்ம பேச்ச கேட்கலனாலும் கட்சி வந்து தனிச்சை இடத்துல வந்துட்டு கட்சி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கு, இவ்வளவு வாக்கு வங்கியை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற இடம் வந்தா அவங்கள வந்து சமாதானப்படுத்திக்குவாங்க. ஆனா கட்சியும் அகல பாதாளத்துக்கு போகுது, நம்மளோட பேச்சுகளையும் மதிக்கல, நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குறோமே அப்படிங்கும் போது இப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பார்வையில பார்க்கும்போது கட்சியும் ஒரு குழந்தை மாதிரி. கண்டிப்பா எப்படி அன்புமணி அவர்கள் ஒரு குழந்தையோ அவருக்கு, அது மாதிரி கட்சியும் ஒரு குழந்தை மாதிரி. அப்ப இந்த 2 குழந்தையில எந்த குழந்தைய அவர் நேசிக்கிறாரு அதிகமா அப்படின்னு பார்க்கும்போது இப்ப அவர் கட்சியை நேசிக்கிறாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாரு. இதற்கான தீர்வு அப்படிங்கிறது எல்லோரும் சொல்றது மாதிரி அப்பா பேச்சை கேட்டு நடந்துகிட்டா நல்லா இருக்கும்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அதையே தாங்க நானும் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இவங்க நீக்கிறதும் அவங்க சேர்க்கிறதும், அவங்க சேர்க்கிறதும் இவங்க நீக்கிறதும் அப்படின்னு இருந்தா உங்களை நம்பி ஒரு கூட்டம் தன்னுடைய கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு உங்களுக்காக உங்க கூட நிக்கிறாங்க. நிறைய பேரு சுயநலத்துக்காக இருந்தாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு கூட்டமும் உங்கள்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் இப்ப நொந்து போயிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் இப்ப வந்து சண்டை போடுறது. இப்ப வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களுடன் இருக்காரு. அப்ப அவரோட எண்ணம் என்னவா இருக்கும்னா கட்சியை உருவாக்குறவங்களோட இருக்கிறது தான் நீதி நேர்மை நினைச்சு அவர் அவங்க கூட டிராவல் பண்றாரு. அதே அவர் அப்ப அடுத்த கட்டம் என்ன யோசிக்கிறாருன்னா ஐயா அவர்களுக்கு பிறகு அரசியல்ல இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னாலும் பரவாயில்லங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போதுதான் ஐயா அவர்களோட இருக்காரு, ராமதாஸ் ஐயா அவர்களோட. ஓகே. ஏன்னா இந்த கட்சியை உருவாக்குறவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு பேரை வச்சுட்டு ஒரு சின்னத்தை வாங்குறதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. இன்னைக்கு ராமதாஸ் அப்படி ஐயா அவர்கள் அப்படின்னா வந்துட்டு அவர் அங்கீகாரம் இருக்கு, இவர் இன்னாருன்றது ஒரு கூட்டணிக்கு அழைக்கும் அளவுக்கு வந்துட்டு இருக்காரு. இத வந்து எல்லாம் வளர்த்து முடிச்சு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் கிட்ட இருந்து பறிக்கிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பாதான் நான் பாக்குறேன். நான் இல்ல அது உலக நியதி தானே, நீங்க சொல்றதுதான் நியதி தானே, எல்லாருக்குமே தான் உண்மை தானே. இப்ப நான் உருவாக்குன சொத்து வந்து இன்னொருத்தருக்கு சொந்தம் அப்படின்னா அது பிள்ளையா இருந்தாலும் அது நான் உருவாக்குனதுதான், அது எனக்கு பிறகுதான் பிள்ளைக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குதானே. ஆமா, ஒரு சொத்து விஷயத்தையே சொல்றேன் நான். ஆமா, அதனால இது உலக நியதி தான். இதுல வந்து இந்த அன்புமணி அவர்களோட போய் நிக்கிறாங்கல்ல ஒரு கூட்டம், அந்த கூட்டம் நினைத்தா நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அவர் பின்னாடி போயிட்டு யாரு உங்களெல்லாம் வளர்த்து விட்டாங்களோ அவர்களுக்கு எதிராகவே நீங்க நிக்கும் போது இன்னும் கோபம் திரு ராமதாஸ் அவர்களுக்கு அதிகமாயிட்டே வருது. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப தவறு எப்படி இருக்கு பாருங்க. என்ன பண்ணணும், அங்க உள்ள எல்லா நிர்வாகிகளுமே ஒட்டுமொத்தமாக இல்ல நாங்க ஒரு பக்கம் தான் இருப்போம்னு சொல்லி ஒரு பக்கமாக இருந்தா அது ஒரு தீர்வுக்கு வந்துரும். புரியுது. அந்த அவங்களோட கூட உள்ளவங்க அவங்களுக்கான சுயநலத்துக்காக ஐயாவுக்கு வயசாயிட்டு அப்படிங்கிறதுக்காக அப்படியெல்லாம் சில பேர் தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும் போது இங்க பிரச்சனை வலுவாயிட்டே போகுது. இந்த கூட்டத்தை காட்டுறது, இங்க எல்லா நிர்வாகி எங்கள்கிட்ட இருக்காங்க, இவ்வளவு பெரிய மாலை போடுறாங்க, இதெல்லாம் இப்ப புதுசா இருக்கு பாருங்க. டாக்டர் அன்புமணி அவர்கள் இப்போ செய்யற அரசியல் வந்து இப்ப வேறு மாதிரியான அரசியலா இருக்கு. மக்களுமே அவரை அப்படி பார்க்கல.
இப்ப பார்க்கல. பெரிய மாலை போடுறத வந்து போட்டதுனாலதான் அன்புமணியை வந்து புடிச்சது மக்களுக்குன்னா இல்ல. சரிங்க, ஒரு படித்தவர், பண்பானவர், நல்லா பேசுறாரு, நல்ல மக்களை அணுகக்கூடிய தகுதியானவர் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை தான் உருவாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பாக திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் இருந்தார். கண்டிப்பா. இந்த தோற்றத்தை உருவாக்குனது கூட ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். ஆமா. இவரை எப்படி வந்து மக்கள் மத்தியில கொண்டு போகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே முடிவெடுத்து ரொம்பவே அவரை மத்திய அமைச்சராக்கி பல திட்டங்களை எல்லாம் செய்ய வச்சு அதன் மூலமாக இவரை வந்து மக்கள் மத்தியில ஒரு ஒரு இது மாதிரியான தோற்றம் உள்ள நபராக மாற்றியவரும் அவர் தான். இன்னைக்கு அவர் வாயாலேயே வந்து நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து இழி சொல்ல தாங்குறீங்கன்னா அப்ப நிச்சயமாக டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அதை சொல்ல முடியாம கூட தவிக்கலாம். அதை வெவ்வேறு விதமும் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அன்புமணி அவர்களை வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு நல்லா வளர்ந்து இந்த அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா, இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு அதை விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. சரி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன மாதிரி ஒரு லாஜிக்னு தெரியல. குடும்ப விஷயங்களை வந்துட்டு வெளியில வந்து இந்த அளவுக்கு பூதாகரமா வெடிக்க வைக்க வேண்டாம்ன்றதுதான். நீங்க சொல்ற மாதிரி அவர் வயதானவர் அப்படின்னு சொன்னாலும், ஐ மீன் அன்புமணி அவர்களை சொல்ற வயதானவர்னுட்டு நீங்க அவரை வந்துட்டு குறிப்பிட்டு சொன்னாலும் அந்த வயதுக்கான ஒரு மரியாதை கொடுத்துட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவெடுங்க. இது என்ன சொல்றது, நீங்க கான்டென்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க மீடியாவுக்கு, வேண்டாம். இது என்ன அப்பா பிள்ளைக்கு நடுவுல நடக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு நியூஸா வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்கன்றதுதான் வந்துட்டு எங்களோட வேண்டுகோள். நாங்கெல்லாம் கட்சியிலேயே கிடையாது, எங்களோட வேண்டுகோளும் கூட. கட்சியாக இருந்தாலுங்க நாம வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது கட்சிக்குள்ளே இவ்வளவு பிளவுகள் வர்றது அப்படிங்கறத வந்து நாம வந்து கட்சிக்குள்ள அணிகள் பிரிஞ்சு போறதுங்கிறத பார்த்திருக்கோம். ஆனா தகப்பனா இருந்து பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒண்ணு வந்து தமிழகம் இப்பதான் முதல் முறையா பாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு, கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, அதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதனால வந்து இது வந்து தமிழகத்துக்கே ஒரு புதுமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வே இல்லையே, ஏன் இப்படி பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறதே தெரியல. யாராக இருந்தாலும் அங்க அப்பாவிகள் உங்களை நம்பி இருக்காங்க, அதுக்கு ஏத்தாது போல நீங்க வந்து உங்களோட பிரச்சனையை முடிச்சுக்கணுங்கிறது தான் எல்லாருமே நினைப்போம். கண்டிப்பா மேம். இன்று நம்முடன் இணைந்து பல முக்கிய விஷயங்களை பகிர்ந்த ராஜேஸ்வரி பிரியா அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா குருநாதன். மிக்க நன்றி மேம். நன்றி. நன்றி சகோதரி. நன்றி.